வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட் செயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஃபுட் செயின் அப்படின்னா என்ன? ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா வந்து இட்ஸ் அ லீனியர் பேத் வித்தின் அ ஃபுட் வேர்ப். ஸோ தட் இட் வில் பி டிட்டர்மைன் த டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து இப்போ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவல்னு மாறி மாறி போகிறது தான். ஸோ சிம்பிளாக வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸில் தான் வந்து ஃபுட் செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸில் இருந்து நெக்ஸ்ட் யார் போவாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கன்சியூமர், அதிலிருந்து செகண்ட் கன்சியூமர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கன்சியூமர். ஸோ இதில் எனர்ஜி ஃப்ளோயிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனில் தான் எனர்ஜி ஃப்ளோயிங் லெவல் இருக்கும். ஸோ எனர்ஜி ஃப்ளோயிங் லெவல் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் வில் பி இன் த யூனி டைரக்ஷனல். அதே மாதிரி ஒரு ட்ராபிக்கல் லெவலில் இருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு மூவ் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% எனர்ஜி. ஸோ ஆஸ் பர் த 10% லா 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்ன ஆகுனா ஒரு ட்ராபிக்கல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஒரு ட்ராபிக்கல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் போகும்போது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவல் போகும்போது எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும்னா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ ப்ரொடியூசர்லேருந்து ஃபஸ்ட் கன்சியூமருக்கு போகும், ஃபஸ்ட் கன்சியூமர்லேருந்து செகண்ட் கன்சியூமர் போகும். ஸோ அந்த கன்சியூமர் லெவல் அதிகமாக எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்து சன்லைட்டில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜியை வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1% ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எனர்ஜி ட்ராப் பண்ணுவாங்க, 1% ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபுட் செயினில் வந்து ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா ஆஸ் பர் த 10%லாம் 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபுட் செயின் வந்து இட்ஸ் வில் பி ஹெல்பிங் டிட்டர்மைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஒரு ஆர்கானிசத்துலேருந்து பேஸ்ட் ஆன் த ஃபீடிங் ஹேபிட் இட்ஸ் வில் பி சேஞ்ச். ஸோ ட்ராபிக்கல் லெவல்ஸ்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் லெவல்ஸ் வந்து ஃபுட் செயினில் வந்து இருக்குது. ஸோ ஃபுட் செயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள்னு சொல்லலாம். ஸோ மோர் தென் 2 ஃபுட் செயின் இதுக்கு மேலே சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம ஃபுட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டைரக்ட் லீனியர் பேத்வே தட் இஸ் யூனி டைரக்ஷனல் வேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் வில் பி டிஃபர் ஆர்கானிசம் பேஸ்டு ஆன் த செயின் லென்த் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து எனர்ஜி ஃப்ளோயிங் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் பர் த 10% லா படி தான் வந்து டோட்டல் எனர்ஜி இட்ஸ் வில் பி த லெவல் it will be transferred from the next while the rest in the utilized by the organism of the level. So the biomass through the food chain is essential for the survival of the most species. ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபுட் செயின். ஸோ ப்ரொடியூசர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடியூசரில் வந்து 1000 கிலோ ஜூல் எனர்ஜி இருக்குது அப்படின்னா வந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு வந்து 100 kg தான் போகும். இவங்க செகண்டரி கன்சியூமருக்கு 10 kg தான் போகும். டெர்ஷியரி கன்சியூமருக்கு 1 kg தான் வந்து போகும். ஸோ இந்த லெவலில் தான் ஆஸ் பர் த 10% லா படி தான் வந்து எனர்ஜி ஃப்ளோயிங் லெவல் இருக்கும். இதுதான் வந்து ஃபுட் செயின். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு கொஷின் இங்கே இருக்குது. ஸோ வாட் இஸ் த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுட் செயின்? ஸோ பிரைமரி சோர்சஸ் வந்து என்ன? ஸோ உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். We will meet you on next class. Thank you.